ஈரானுக்கு 10 பைசா கூட தரமாட்டேன் என்று கரார் காட்டும் ட்ரம்ப். பதிலுக்கு ஹார்முஸ் நீரிணையை முடக்கிய ஈரான். போரை நிறுத்துங்கள் என்று கெஞ்சிய ட்ரம்ப். அமெரிக்கா மீது அதிரடியாக குற்றம் சாட்டிய ஈரான். என்னதான் நடக்கிறது மத்திய பிராந்தியத்தில்? மத்திய கிழக்கில் 110 நாட்களுக்கும் மேலாக நீடித்து வந்த அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் கடந்த 11ஆம் தேதி ஏற்பட்ட போர் நிறுத்தத்தின் மூலமாக முடிவுக்கு வந்துச்சு. மேலும் 14 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துள்ளது. அந்த ஒப்பந்தத்தில் முக்கியமான ஒரு ஒப்பந்தம் என்னவென்று பார்த்தோம் என்றால், பாதிக்கப்பட்ட ஈரானின் உள்கட்டமைப்புகளை சீரமைக்க ரூபாய் 28 லட்சம் கோடியை அமெரிக்காவோடு இணைந்து வளைகுடா நாடுகளும் ஈரானுக்கு நிதி தரும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஆனால் தற்பொழுது அமெரிக்காவிடமிருந்து ஈரானுக்கு பணம் கிடைக்காது என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தடாலடியாக தெரிவிச்சிருக்காரு. ஆகவே ட்ரம்பின் இந்த கருத்து ஈரானை கோபத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளதாக உலக அரசியலில் பேசப்பட்டு வருகிறது. இது குறித்து தற்பொழுது நாம் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவின் தாக்குதலால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானுக்கு நிதி உதவி தருவோம் என்று சொல்லிவிட்டு தற்பொழுது ட்ரம்ப் பணம் தர முடியாது என்று கரார் காட்டுவதுதான் பேசுபொருளாக மாறியிருக்கு. மேலும் இது குறித்து ட்ரம்ப் பேசும் பொழுது, இந்த போரில் ஈரானின் ராணுவ திறன்கள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டு விட்டது. ஈரானிடம் தற்பொழுது விமானப்படை, கடற்படை அல்லது முக்கியமான பாதுகாப்பு அமைப்புகள் எதுவும் இல்லை. அமெரிக்காவிடமிருந்து ஈரானுக்கு பணம் எதுவும் கிடைக்காது என்று சொல்லியிருக்காரு. மேலும் அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகள் இணைந்து போரால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானின் மறுசீரமைப்பு பணிகளுக்காக சுமார் $300 பில்லியன் நிதியை வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி, இது குறித்து ஜேடி வான்ஸ் ஈரான் தலைவர்களும் பேசினர். இந்த நிலையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் எடுத்திருக்கக்கூடிய கராரான முடிவு உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. ஈரானுக்கு நிதியுதவி வழங்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று ட்ரம்ப் திட்டவட்டமாக அறிவிச்சிருக்காரு. மேலும் சமீபத்தில் அமெரிக்கா ஈரான் மத்தியில் கையெழுத்தான 14 அம்சங்களை கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் எதிர்காலம் குறித்த கேள்விகளை மீண்டும் எழுப்பியுள்ளது. ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெளியிட்ட பதிவில் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா எந்தவித நெருக்கடியாலும் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும், மாறாக ஈரானே அவசர நிலை காரணமாக பேச்சுவார்த்தைக்கு வந்ததாகவும் கூறியிருக்காரு. ஈரான் கதை முடிந்துவிட்டது. 60 நாள் பேச்சுவார்த்தை காலம் முழுமையாக நடைபெறும். ஆனால் அவர்களுக்கு ஒரு பைசாவும் கிடையாது, 10 சென்ட் கூட வழங்கப்படாது என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இது குறித்து அமெரிக்க ஜனநாயக கட்சியினர் 4 மாதங்களுக்கு முன்பை விட தற்பொழுது ஈரான் வலுவான நிலையில் இருப்பதாக விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இதற்கு பதிலளித்த ட்ரம்ப் அவர்கள் அந்த கருத்துக்களை உண்மைக்கு புறம்பானவை என மறுத்திருக்காரு. போருக்கு பிறகு ஈரான் முன்னேறி இருக்கிறது என்ற கருத்து தவறான மதிப்பீடு என்றும், தற்போதைய நிலைமை அதற்கு தலைகீழானது என்றும் ட்ரம்ப் கூறியிருக்காரு. ஈரானின் பொருளாதார வளர்ச்சிக்காக பெரிய அளவிலான நிதி ஆதரவு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவிய நேரத்தில் ட்ரம்பின் இந்த புதிய கருத்து சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார வட்டாரங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்ட அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்தி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நெருக்கடி கொடுத்ததாக ஈரான் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி குற்றம் சாட்டியிருக்காரு. அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்தத்திலும் ஈரான் சார்பில் அதிபர் மசூத் பெசஸ்கியான் தான் மின்னணு முறையில் டெஹ்ரானில் இருந்தபடி கையெழுத்திட்டிருக்காரு. இந்த நிலையில ஒப்பந்தம் குறித்து ஈரான் அரசு தொலைக்காட்சியில் வாசிக்கப்பட்ட மொஜ்தபா கமேனியின் இந்த ஒப்பந்தத்தை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்ற விரக்தியில அனைத்து வகையான அதிகார நெருக்கடிகளையும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பயன்படுத்தியிருக்காரு. எனினும் ஈரான் நலன் மற்றும் உரிமைகளை பாதுகாப்பதாக அதிபர் மசூத் பெசஸ்கியான் அளித்த உறுதியான உத்தரவாதத்தோட அடிப்படையில் இந்த ஒப்பந்தத்திற்கு நான் ஒப்புதல் அளித்தேன் என்று மொஜ்தபா கமேனி கூறியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் உலகின் மிக முக்கிய கச்சா எண்ணெய் போக்குவரத்து வழித்தடங்கள்ல முதன்மையானதாக ஹார்முஸ் நீரிணை காணப்படுது. இந்த ஹார்முஸ் நீரிணையின் மீது ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டை வலுப்படுத்தும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. மேலும் இந்த நீரிணை வழியாக செல்லக்கூடிய அனைத்து கப்பல்களும் ஈரானின் அனுமதியுடன் மட்டுமே செல்ல வேண்டும் என்றும், எதிர்காலத்தில் இன்சூரன்ஸ் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் ஈரான் அறிவிச்சிருக்கு. இது உலக எண்ணெய் வர்த்தகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய அறிவிப்பாக பார்க்கப்படுது.
இந்த நிலையில ட்ரம்ப் எப்படி எங்களால் ஈரானுக்கு பணம் தர முடியாது என்று கரார் காட்டினாரோ அதே போலதான் தற்பொழுது ஈரானும் அதற்கு பதிலடி தரக்கூடிய விதமாக ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடிய அனைத்து கப்பல்களும் கட்டாயமாக ஈரானின் இன்சூரன்ஸ் பாலிசியை பெற வேண்டும் என்று ஈரான் அறிவித்துள்ளது. இந்த இன்சூரன்ஸ் தற்பொழுது அடுத்த 60 நாட்களுக்கு இலவசமாக இருக்கும் என்றாலும் அதற்கு பிறகு கட்டணம் வசூலிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த நடவடிக்கை ஹார்முஸ் நீரிணையின் மீது ஈரான் முழு கட்டுப்பாட்டை நிறுவுவதற்கான ஆரம்பகட்ட பணிகள் என பார்க்கப்படுது. ஈரானின் சமீபத்திய அறிவிப்பு போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அப்பால் தன்னுடைய அதிகாரத்தை நீட்டிக்கும் முயற்சியாக பார்க்கப்படுது. இந்த நடவடிக்கை ஈரான் தன்னுடைய பொருளாதார நலன்களை பாதுகாக்கவும் எதிர்காலத்தில் இந்த முக்கிய நீரிணையின் மீது முழு கட்டுப்பாட்டை பெறவும் திட்டமிடுவதாக கருதப்படுது. இந்த நிலையில இஸ்ரேல் அதிபர் நெத்தன்யாகுவும் தற்பொழுது ட்ரம்ப் மீது உச்சபட்ச கோபத்தில் இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்குறீங்களா? இஸ்ரேலோட நடவடிக்கைகளை தன்னால் செல்வாக்கு செலுத்த முடியும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இது குறித்து மேலும் பேசிய அவர், லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்துவதை தன்னால் தடுக்க முடியும், அதாவது நான் வச்சதான் சட்டம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேலோட நடவடிக்கைகளில் தன்னால் செல்வாக்கு செலுத்த முடியும். அவர்கள் என் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்கள். நான் சொல்வதை அவர்கள் அப்படியே செய்வார்கள். நெத்தன்யாகுவுடன் நல்ல உறவு உள்ளது அப்படின்னு ட்ரம்ப் பேசியிருக்காரு. ஆனால் உண்மையாகவே போர் நிறுத்தம் விஷயத்துல ஒரு சில கருத்துக்களை நெத்தன்யாகுவிடம் கேட்காமலேயே ட்ரம்ப் தன்னிச்சையாக முடிவெடுத்து விட்டதாக பரவலாக பேசப்பட்டு வருது. ட்ரம்பின் இந்த தன்னிச்சையான கருத்துக்கள் இஸ்ரேல் தரப்புல கடும் அதிருப்தியையும் அப்செட்டையும் ஏற்படுத்தி இருக்கு. உலக அரங்கில் தங்களை சுயமாக செயல்பட முடியாத ஒரு நாடாக ட்ரம்ப் சித்தரிப்பதாக கருதியே நெத்தன்யாகு தற்போது ட்ரம்ப் மீது அப்செட்ல இருப்பதாகவும் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற உலக செய்திகளுக்காக எப்பொழுதும் ஜெம் தொலைக்காட்சியோடு இணைப்பில் இருங்கள்.